ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதிர் வீட்டு சமையலில் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா செய்கிறாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பொட்டேட்டோஸ் வாங்கிக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையுமே அப்படியே உரித்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த இருக்கிறது எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம 3 ஸ்லைஸாக ஃபஸ்ட்டு வெட்டணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதையும் கீழே பாட்டம் இருக்க கர்வ் எல்லாத்தையும் வெட்டிட்டு அப்புறம் அதை 3 ஸ்லைஸாக வெட்டணும். நம்ம அதை வெட்டினோன்னா அப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி வெட்டிட்டு அந்த ஸ்லைஸாக வெட்டினதில் கர்வாக இருக்கும்ல, வெளியில் இருக்க அந்த பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எங்கள் அம்மா வெட்டுற மாதிரி கர்வாக இருக்கிறத மட்டும் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அது நம்ம ஒரு ஃபிங்கர் இருக்குல்ல, ஒரு ஃபிங்கர் அளவுக்கு நல்லா கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான வெந்து வரும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போனா தான் வேகும் போது எல்லாம் ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்பவும் வேகக்கூடாது, லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். அப்போனா தான் அது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அது கொஞ்சம் கூலிங்காக ஆனோன்னே அப்புறமா நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கோல்டு வாட்டரில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு அப்புறமா அது எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு ஆகி இருக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மைதாவும் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி இதுக்கு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பொட்டேட்டோலேயே நல்லா இருக்கும். அதனால் உப்பு மட்டும் போட்டு அப்படியே நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி. இப்போ அடுப்பத்தை வச்சு ஆயில் போட்டு மிதமான சூடில் வச்சு ஒன்று ஒன்றா போடுங்க. இல்லைனா அது ரொம்ப எல்லாமே ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா பெருசு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக வீட்டிலே ஹெல்த்தியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சிடலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கிறத விட நல்லா கிறிஸ்பியாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.